ஃபர்ஸ்ட் போல் டிசைடர் மேட்ச். ஒரு போலோட டாப் 2 டீம்ஸ் இருக்காங்க இன்னைக்கு டேல. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா வர்சஸ் கண்டரமாணிக்கம் லிம்ரா சிசி பேட்டிங் டீம்ல இருக்காங்க. திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா பவுலிங் டீமா இருக்காங்க. 3 ஓவர் மேட்ச் 3 பவுலர். இன்னர் சர்க்கிள்ல 4 பேர் இருப்பாங்க. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. அருண் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல, அப்துல் நான் ஸ்ட்ரைக்ல, ஷேக் முதல் ஓவர் போட. ஸோ பேட் லைட் ஆன காரணத்தால ஒரு ஆர்குமெண்ட். அதுக்கப்புறமா 2 ஓவர் கொடுத்துட்டாங்க. 2 ஓவர் 2 பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸே ஒயிட் பிளஸ் 1 வார்னிங் கொடுப்பாங்க. எஸ் அதான் நடந்திருக்கு. ரீபால் ஆப்ஷன்ஸ்ல தெளிவான பிளேஸ்மெண்ட், கவர்ஸ்ல பிளேஸ் பண்ணாரு மாஸ்டர் ஆகாஷ். சிங்கிள் மட்டும் விட்டு கொடுத்தாரு. அப்துல் ஸ்ட்ரைக்ல ஹேண்டில் கிட்ட பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். டிராவல் ஆகாது, 6 போகாது, ஃபீல்டர் கைக்கே போகும். நல்ல டேக்கன், பாலுக்கு கீழே போனாரு. ஐஸ் ஆன் த பால். பார்வை பந்தின் மேல் இருந்த காரணத்தினால் விக்கெட்னு சொல்லலாம். சந்தோஷம் முதல் பந்து. அப்துல் ஆட்டம் வந்து வெளியே. நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நல்ல நீல அகலத்துல குயிக்கர் ஒன். கீப்பர் கைவசம் டாட் பால். ஸோ நீ பேட்ஸ்மேனா 1 பேட்ஸ்மேனா அன்சாரி. டவுன் த ட்ராக், பாட்டம் ஆஃப் த பேட் சரியா படல அப்படிங்கிறப்போ பெயிண்டர். ஆக்சுவலாக இன்னைக்கு பெயிண்டருக்கு வந்து பர்த்டே. ஸோ அவருக்கு நம்ம சேனல் சார்பா ஒரு விஷயம் சொல்லிடலாம். ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஹாப்பியாக இருங்க எப்பவும். அதே மாதிரி திருப்பத்தூர் ஏசிசி பாட்சா அவங்க டீம் சார்பாகவும் பர்த்டே விஷயம் சொல்லிக்கலாம். டவுன் த ட்ராக் நல்ல நீல அகலத்தில் புள்ளி பந்து, பூஜ்ஜிய பந்து. ஃபர்ஸ்ட் பாலே ஒயிட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அடுத்தடுத்து நல்ல பந்தை பிளேஸ் பண்ணியிருக்காரு ஷேக். உடம்ப வளைச்சு நெளிச்சு ஆடினாரு. பவுண்டரியான்னு பார்ப்போம். பெரிய ஓப்பனாக இருந்துச்சு. அப்படி இருந்தும் பர்த்டே பாய் வந்துட்டாருங்க அங்கே பெயிண்டரு லெஃப்டி. 2 ரன். ஒரு ஓவர் முடிவுக்கு 5 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்ல இருந்து கண்டரமாணிக்கம். இந்த ஓவர் போட இத்ரிஸ் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர், கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4th விக்கெட்ல இருந்து. ஸ்லோயர் 1 வேகத்தை அப்படியே கம்மி பண்ணாரு. சிங்கிள். அரௌண்ட் விக்கெட்ல இருந்து லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு நல்ல நீல அகலத்தில் இழுத்து போட்டார். பேட்ஸ்மேனை முன்னே இழுக்கிறாரு, பாலையும் இழுக்கிறாரு அந்த பக்கமா. டாட். அடுத்த பந்து சரியா பல்ல பேட்ல. நல்ல ஃபீல்டர் ஒரே அட்டம்ப்ட்ல பிடிச்சிட்டாரு. நல்ல த்ரோவும் கூட. சிங்கிள். வெல் பிளேடு. கேப்ல இது 2 இருக்குமான்னு பார்ப்போம். எஸ் மிஸ் ஃபீல்டு. ஆனா மிஸ் கம்யூனிகேஷன் இங்கே 2 பேட்ஸ்மேன்ட்ட. அப்படி இருந்தும் சேஃபாக ரீச் ஆயிட்டாங்க. 2 ரன். ஸ்விட்ச் கிட்டு ஃபீல்டர் நல்ல ஸ்டாப்பிங்க வைத்தி வேகத்தை கம்மி பண்ணி விட்டாரு. பவுண்டரியான்னு பார்ப்போம். கிடையாது, அவரே போயிட்டாரு. திரும்ப வந்துருச்சு. 2 ரன் அகெயின். டவுன் த ட்ராக், டாப் எட்ஜிங். கீப்பர் அருண் நல்ல டேக்கன். லாஸ்ட் பால் விக்கெட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 2 ஓவர் முடிவுக்கு 11 ரன் ஆடி இருக்காங்க கண்டரமாணிக்கம். ஏசிசி பாட்சாக்கு 12 ரன் டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இத்ரி ஸ்ட்ரைக்ல, ஷேக் நான் ஸ்ட்ரைக்ல, அன்சாரி லாங் ரன் அப்ல வந்துட்டு இருக்காரு. 12 பாலுக்கு 12 ரன் நீடு. குயிக்கர் 1 நல்ல ஸ்டார்டிங். அப்பீல் எடுக்கிறாங்க. டாட். செகண்ட் ஒன் ஸ்விட்ச் கிட்ட முயற்சி. நல்ல ஷாட், நல்லா பண்றீங்க. எஸ் கிளியர் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். 6 தான் கொடுத்துருக்காங்க ஆடியன்ஸ்ல இருந்து. கிட்டத்தட்ட மேட்ச் அவங்க பக்கம் எடுத்துட்டு போயிட்டாரு இத்ரிஸ். ஒரே ஒரு ஸ்விட்ச் கிட்ட மேட்சை மாத்திருச்சுன்னு சொல்லலாம். தேர்ட் ஒன் ஸ்கூப் ட்ரை, சான்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபீல்டர். இந்த பக்கமா மூவ்மெண்ட் கொடுத்தாரு. ரெடியா இருந்திருந்தா மேபி கேட்சுக்கு வந்திருந்திருக்கலாம். இப்போ 2 ரன்னுக்கான கால். க்ளோசர் 1 நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. நெக்ஸ்ட் ஒன் டவுன் த ட்ராக். கீழே வந்துச்சு பண்ணலன்னு நினைக்கிறேன். டாட் பால். லாஸ்ட் 2 மோர். வெல் பிளேடு. லெக் ஸ்டம்பில் வந்துச்சு. ஆனால் ஆஃப் ஸ்டம்பில் ஆட்டாரு. எட்ஜ் முட்டலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். லாஸ்ட் 1 ஷேக் ஸ்ட்ரைக்கில் பேட் எடுக்கிறதுக்குள்ளே வேகம். லாஸ்ட் பால் டாட்டோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிவுக்கு 9 ரன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட டார்கெட்டை நெருங்கிட்டாங்க. 6 பாலுக்கு 3 ரன் தான் தேவை. 2 more to tie. செகண்ட் ஓவர் போட கடைசி 6 பால். அருண் வந்திருக்காரு. அரௌண்ட் விக்கெட்ல இருந்து லோ கேப்ட் கீழே வந்துச்சு. டாட்டா மாறுது. செகண்ட் பால் யாக்கிங் லென்த். அடுத்தடுத்து 2 டாட்டு. ரன்ஸ் ஓடல. 4க்கு 3 மாறுது இந்த மேட்ச். ஃபுல்லா ஸ்டெம்ஸை மறைச்சாரு. உடம்புலேயே கிடக்கும். ஸோ ஒரு நாளாக போனவங்க நினைக்கிறேன். 1-2 ஃபீல்டரை உள்ள வச்சிருந்தா மேபி இது ரன் அவுட்டாக இருந்திருக்கும். எல்லாருமே பவர் பிளே லைனில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால ஒரு சிங்கிள்னு சொல்லலாம். 6 ஸ்ட்ரைக்ல. எஸ் அங்கே ஒய்டு நினைக்கிறேன். பேர் கொடுத்துருவாங்க. எஸ் இந்த ஒய்டோட மேட்ச் டை. 1 more to 2. 3 பாலுக்கு 1 தான் தேவை. அப்படிங்கிறப்போ கேப்ல பிளேஸ் பண்ணிட்டு எஸ் வின்னிங் ரன்ஸ்.
ஷேக் பேட்ல இருந்து வந்திருக்கு. லாஸ்ட் பாலுக்கு முந்தைய பால் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க கண்டரமணிக்கும். ஹார்ட் லக். இந்த மேட்சை வின் பண்றது ஏசிசி பாட்சா திருப்பத்தூர் முதல் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆகிறாங்க இந்த ஒரு போல்ல. இன்னைக்கு டேயோட கடைசி மேட்ச் செட்டிங் போல்ல டாப் 2 டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவலை வென்றான் வாசஸ் மேமங்கலம் ஸ்பாட்டன்ஸ். மேமங்கலம் ஸ்பாட்டன்ஸ் தான் பேட்டிங் டீமாக உள்ள இருக்காங்க. கவலை வென்றான் ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க. கவலை வென்றானோட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் பயங்கரமாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. பார்க்காதவங்க முந்தைய மேட்சாக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க பிளேலிஸ்ட்டில். இந்த மேட்ச்சுக்கு 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேட் லைட்டும் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமாக மேட்சை முடிக்கணுங்கிற கட்டாயத்தில் 2 டீமே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க. எடுத்துட்டு வந்து நேர பேட்டில் ஒரு உலக்கிட்டு நேர நின்று ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் 6 தண்ணிக்குள்ள அனுப்பிச்சிருக்காரு ராசி. டாப் ஏஜ் சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். 6 அடிச்ச பேட்ஸ்மேன். எஸ், இங்க விக்கெட்டு ஒரு புன்னகை பார்க்க முடியுது ஹரி கையில இருந்து. ஒரு 6 கொடுத்திருந்தாலும் அடுத்த பந்தே விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. இயர்லியரா விக்கெட்டை பிடிக்கிறாங்க. ஆசி ஆட்டம்ல இருந்து வெளியே. நீ பேட்ஸ்மேன் ஐயப்பன் பெரிய சுத்தல் காலில் பட்டிருக்கு. அதிகபட்சம் ஒரு சிங்கிளா இருக்கும். இப்போ ஸ்ட்ரைக்கு லெஃப்டி தயா இவர் சந்திக்க போற முதல் பந்து லோ ஃபுல் டாஸ். ஐயோ கையில பட்டுச்சுன்னு நினைக்கிறேன் பவுலர் கையில. நேருக்கு நேரம் அங்க ஃபீல்டர் ஜமீல் டைரக்ட் ஹிட் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 ரன்னுக்கான கால் கிடையாது, நோ சொல்லிட்டாரு நான் சேகர். அடுத்த பந்து நல்ல நீல காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் தான் பாலை பார்த்து ஆடுறது. டாட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே போடுறீங்க, செகண்ட் ஹாஃபுக்கு எப்படின்னு தெரியல. சரியா போடல. கவர்ஸ்லேயே ஈஸ்வர் இருக்காரு, எரிய மாட்டாங்க. ஒரு ரன் அலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் சிங்கிள். இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. முதல் பந்து 6 இருந்தாலும் நல்ல ஓவரா மாறி இருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு ரவுண்டா 10 ரன் ஆடி இருக்காங்க. அதுல ஒரு 6 ஒரு விக்கெட் அடங்கும். செகண்ட் ஓவர் போட நரட்டோ திவான் வந்திருக்காரு லெஃப்டி ஸ்ட்ரைக்ல. ஃபர்ஸ்ட் ஒன் அரௌண்ட் த கில இருந்து டவுன் த ட்ராக் பண்ணாரு. யாக்கிங்ல இருந்து அங்க ஃபீல்டர் பிரகாஷ் நல்ல ஸ்டாப் மறிச்சு போட்டாரு. ஒரு சிங்கிள். ஐயப்பன் ஸ்ட்ரைக்ல திவான் டு ஐயப்பன். வெல் பிளேட். சூப்பரா ஆனாருங்க. கண்டிப்பா அது நாளா இருக்கும். கொல்ல வாச பக்கமா வித்து இருந்துச்சு. ஸ்விட்ச் கிட்ட முயற்சி. இது டாட் பால். 4க்கு அப்புறமா பேட்ல ஆடிட்டு ஒரு சிங்கிளோ டபுளோ போயிருந்தா வேலிடா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்படிங்கிறப்போ ஒரு டாட்டா பதிவு பண்ணிட்டாருங்க திவான். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்ஸா ஓபன் பண்ணி லெக் ஸ்டெம்ப்ல அங்க ஃபீல்டர் கைக்கே போகுது. ஐயோ கண்ணு தெரியல நினைக்கிறேன். பின்னாடி விட்டுட்டாரு, பவுண்டரியும் விட்டுட்டாரு. 2வது நாள் இந்த ஓவர்ல ஐயப்பன் ஆன் பீஸ்ட் மோட். ஐயப்பன்லங்க படையப்பன் இவரு. இப்போ வரைக்கும் 19 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் 2 மோர் க்ளீன் போல்ட். ஆஃப் ஸ்டம்பை தட்டி தூக்கிருச்சு. 2 நாள் அடிச்ச பேட்ஸ்மேனை ஆட்டமில் கசங்கிட்டாரு திவான். கம்பேக்கிங் டெலிவரி பலிக்கு பலி பந்து. ஆனா குட்டி கேமி ஆடி கொடுத்துட்டு தான் போறாரு ஐயப்பன் என்கிற படையப்பன். லாஸ்ட் ஒன்னு நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி. எஸ் கீழே தான் வந்திருக்கு. இங்க கீப்பரே ஏமாத்திருச்சு, ஷார்ட் தேர்ட் மனே ஏமாத்திருச்சு. ஆனா பவுண்டரி போயிருச்சா செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் 3 ரன் ஓடி எடுக்கிறாங்க. எஸ் பவுண்டரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த நாளோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம். 3வது நாள் இந்த ஓவர்ல. மேமங்கலம் பக்கமா காத்து வீசுது. 23 ரன் ஆடி இருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல. 24 டார்கெட் ஃபார் கவலை வென்றான். செகண்ட் ரவுண்ட் மேட்ச்ல கவலை வென்றான் ஒரு நல்ல சேஸை பதிவு பண்ணாங்க. அதே மாதிரி இப்பதான் நடக்குமான்னு பார்ப்போம். இந்த பேட் லைட்டுக்கு இந்த ரன் இவங்களுக்கு போதுமானதுன்னு நான் நினைக்கிறேன். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. எவ்வளவு வேகமா வெளியே போனாங்களோ அவ்வளவு வேகமா பேட் எடுத்துட்டு உள்ள வந்துட்டாங்க. அந்த லெவலுக்கு பேட் லைட் ஆயிட்டு இருக்கு. லைட் எல்லாம் போட்டாங்க கடையில. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சதீஷ் சர்மா ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்ல போன மேட்சோட ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ரவுண்ட் மேட்சோட ஹீரோ பிரகாஷ் அவர் நான் ஸ்ட்ரைக்கிங்ல இருக்காரு. ஓவருக்கு ஒரு பெரிய ஷாட் கம்பல்சரி தேவை. முதல் ஓவர் டிசைட் பண்ண மேட்ச். அதை விட முக்கியமான ஒன்று பாலை பார்த்து ஆடணும். இந்த இருட்டில் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆசி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஒய்டு பிளஸ் பவுண்டரி. லக்கி இங்கே வேலை செய்யுது. சோ யாருக்குமே கண்டு தெரியாது. இது பேட்டிங் மட்டும் பாலை பார்த்து ஆடுற கான்செப்ட் கிடையாது. கீப்பரும் பாலை பார்த்து பிடிக்கணுங்கிற கான்செப்ட் பேட் லைட் ஆயிருச்சுன்னா ஸோ அதுதான் பாலே போடாம 5 ரன்னுங்க. ஃபர்ஸ்ட் பால் 3 பால் அகைன் சதீஷ் ஸ்ட்ரைக்ல. இங்க போகும் பவுலர் கிட்டே போயிருக்கு. எடுத்தாங்க எரிஞ்சிருக்காரு. சோ எங்க போயிட்டு இருக்கு? பவுண்டரி லைனை நோக்கி போயிட்டு இருக்காங்க பந்து. ஐயப்பன வந்தாரு 2 ரன். செகண்ட் பால் எங்க போகுதுன்னு எனக்கே தெரியலங்க. கீப்பர் ஓடிக்கிட்டு இருக்காரு. அதை வச்சுதான் கணிக்க முடியுது. சோ புடிச்சு அடிச்சிட்டாங்க. 1 ரன் பிளஸ் ரன் அவுட். அவசரப்பட்டுட்டாங்க. நீ பேட்ஸ்மேன் ஜமீல் எங்கேனே தெரியலங்க. எனக்கும் தெரியல. பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. 1 வார்னிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. டாட்டு 9 பாலுக்கு 16 தேவை.
எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். எஸ், ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. சாரி, போன பால் நோ பால் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட் பால் இது. டாப் எட்ஜ், ஃபீல்டர் கண்ணுக்கு தெரியல. ஸோ எல்லாருக்கும் நடுவால பீச் ஆகும். சான்ஸ் ஃபார் இங்க 2 ரன் இப்போ வரைக்கும் ஓடி எடுத்துட்டாங்க. 8 பாலுக்கு 13 தேவை. ஸ்லாட்ல இருந்தும் அடிக்க முடியல. கண்ணு கண்டிப்பா தெரியாது. அதை தான் பேட்ஸ்மேன் சொல்றாரு. லாஸ்ட் ஒன்று ஒரு முக்கியமான பந்து. ஷாட்டுங்க, எப்படி அடிச்சாரு இந்த ஷாட். வாட் அ ஹிட். 6 மச் நீடட் 6. ஜமீல் ஆன் பீஸ்ட் மோட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து இந்த ரவுண்ட் வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போறாருன்னு சொல்லலாம். கண்டிப்பா நான் ஸ்ட்ரைக்கர் பிரகாஷுக்கு இந்த ஷாட் கான்ஃபிடன்ட் கொடுக்கும். ஒரு ஓவர் முடிவுக்கு 17 எக்ஸ்பென்சிவ் எடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பேட் லைட்டை. ஸோ 6 பாலுக்கு 7 ரன்னு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. லாஸ்ட் மேட்ச் ஆஃப் திஸ் டே. இதுக்கப்புறம் நைட் ஆகிடும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த ஓவர் போட திருக்கோஷ்டியூர் முத்துக்குமார் வந்திருக்காரு. ஆனால் பேட்ஸ்மேன் எப்படி பாலை பார்ப்பாரு எனக்கு இன்னும் டவுட்டாகவே இருக்குது. போன ஷாட்டே என்னால் நம்ப முடியல. 6க்கு 7 அப்பீல் எடுக்கிறாங்க. எஸ், விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலை விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே திருக்கோஷ்டியூர் முத்துக்குமார். ஒரு நிக்கு இருந்துச்சு. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நருட்டோ திவான் பெரிய சுத்தலுக்கு போனாரு. இங்க ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. சோ நிக்க வச்சு அங்க ரன் அவுட். எஸ், டாட் பால் தான் கொடுத்திருக்காங்க. ரன் அவுட் கன்சிடர் ஆகும். ஒயிட் கேட்டாரு நான் ஸ்ட்ரைக்கர். 4 பாலுக்கு 7 ரன். இப்போ 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க அந்த இருட்டுக்குள்ள 2 டீமும். சத்தியமா அந்த மேட்ச் டைலாம் ஆச்சுன்னா சூப்பர் ஓவர் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாளைக்கு தான் மேட்சா இருக்கும். ஏதாவது ரிசல்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல, விட்டுட்டாரு. கீப்பரே சொல்லிட்டாரு. ஸோ டாட் அவரே சொல்லிட்டாரு. வெரி குட். ஒரு பெரிய ஷாட்டுக்கு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பால் டர்ன் ஆகும். நல்ல ஸ்டாப். இங்க உடம்ப போட்டு தடுத்து விட்டாரு. ஸோ சிங்கிள் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. 4 பாலுக்கு இப்போ வரைக்கும் 1 ரன் தான் வந்திருக்கு. 2 பாலுக்கு ஒரு 6 தேவை. பிரேம் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் இருப்பாரு. சாத்தியமா ஜமீல் அடிச்ச மாதிரி ஒரு 6 அடிப்பாரா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்னா கொஞ்ச நேரத்துல தெரியும். ஆனா அதுக்கு வித்தியா கொடுக்காம இந்த பேட் லைட்டுக்குள்ள பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு முத்துக்குமார். இந்த மாதிரி டைம்ல ஏதாவது பின்னாடி உடச்சுக்கிட்டு போகும். ஏன்னா யாருக்குமே கண்ணு தெரியாது அப்படிங்கிறப்போ பெரிய சுத்தல். இங்க கீப்பர். எஸ், விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. எஸ், விக்கெட். ஒயிட் ஆப்ஷன் செக் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அம்பையருக்குலாம் கண்டிப்பாக தெரியாது. லைன் எங்கே இருக்குது, பால் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ போன பால் ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாலுக்கு 5 ரன் நீடு. 4 more to tie. அந்த 4 ரன் வந்துச்சுன்னா சூப்பர் ஓவர் வரைக்கும் போகும். எனக்கு கண்டிப்பாக பொறுமை இல்லை. சீக்கிரம் போடுங்க. எங்கெங்க பாலு எனக்கே தெரியல. உடம்புல வாங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் கிடக்கு. ஒரு சிங்கிள். ஒரு பாலுக்கு 4. யாருக்கு அந்த லக்கு. பெருசா சுத்தினாரு. எஸ், டாட் நினைக்கிறேன். ஓ, இந்த இருட்டுக்குள்ள இந்த மேட்சை வின் பண்றாங்க மேமங்கலம் ஸ்பார்டன்ஸ். செகண்ட் டீமா பிரைஸ்க்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க. முடிவுக்கு வந்துருச்சுங்க மேட்ச்.